ஹாய். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3 டிஜிட் நம்பர், அதாவது டிவைசரில் 3 டிஜிட் நம்பர் இருந்தால் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க முடியும். இவ்வளோ நேரம் டிவைசரில் நமக்கு டிவைடனில் நிறைய 6 டிஜிட் வரைக்கும் பார்த்தோம். ஆனால் டிவைசரில் வந்து 2 டிஜிட் தான் பார்த்தோம், ரைட்டா? இப்போ அந்த டிவைசரில் 3 டிஜிட் நம்பர் வந்தால் எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ பண்ணலாமா? ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள். அதே நம்ம என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். சின்ன டிஃப்ரென்ஸ் தான், ஓகேவா? ஸோ நான் எழுதிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ 8 9 5 4 டிவைடட் 118 இருக்கு, ஓகேவா? இதுல எதை பிளாகா வைக்கணும், எதை போலா வைக்கணும்? நீங்க இந்த 1 வந்து போலா வச்சு 18 பிளாகா வைக்கலாம். அல்லது இல்ல இப்படி நான் வைக்கல அப்படின்னா 11 பிளாகா வச்சு 11 போலா வச்சு 8 பிளாகா வைக்கலாம். இப்படியும் எடுக்கலாம், இப்படியும் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அது எடுப்போம். 1 எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, 1 1 நமக்கு போகும். ஆனா இங்க எனக்கு பெரிய நம்பர் 18 இருக்கு. அப்ப நீங்க என்ன மல்டிப்ளை பண்ணாலும் 18 வச்சு மல்டிப்ளை பண்ற மாதிரி ஆயிரும். ஸோ 18 வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கும், கரெக்டா? ஸோ அதனால நம்ம இதை எடுக்காம இதை எடுத்துட்டோம்னா 11 டேபிள் வந்து நமக்கு எப்பவுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளான டேபிள் தான். ஸோ 11 டிவைட் பண்றது நமக்கு ஈஸியா தான் இருக்கும். ஸோ இங்க என்ன பண்றேன்னா 8 எடுத்துக்கிறேன். அப்ப சிங்கிள் டிஜிட்டா மல்டிப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்னா 11 போலாவும் 8 பிளாகாவும் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ரெண்டுல எப்படினாலும் எடுத்துக்கலாம். பட் அப்படியே எடுத்தா கால்குலேஷன்ஸ் கொஞ்சம் பெருசாயிரும். ஸோ அதனால இப்படி எடுத்துக்கோங்க. 11 போலாவும் 8 பிளாகாவும் எடுத்துக்கோங்க. இனி யூஸ்வலா பண்றத பண்ணுவோமா? ஸோ இங்க ஃபர்ஸ்ட் 8 இங்க ஒரு டிஜிட் தானே இருக்கு. சப்போ ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ 89 டைரக்டாவே எடுத்துக்கலாம். இப்போ 89 எடுத்தா நமக்கு 8s இருக்கு 88 வரும். ரிமைண்டர் என்ன வரும்? 1 வரும், ஓகேவா? 11 8s 88, ரிமைண்டர் 1 வரும். இங்க 15 இருக்கா? 15ல இருந்து எதை மைனஸ் பண்ணும்? 8 8s 64. அப்ப 15ல இருந்து 64 மைனஸ் பண்ணா கண்டிப்பா நமக்கு என்ன வேல்யூ வரும்? நெகட்டிவ் வேல்யூ தான் வருது. அப்ப என்ன பண்ணணும்? நெகட்டிவ் வேல்யூ வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்? கோஷியன்ட்ல ஒரு நம்பரை மைனஸ் பண்ணிட்டு ரிமைண்டர்ல ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை கொண்டு போயிட்டா, டிவைசர் என்ன இருக்கோ ஆல்ரெடி இருக்கிற நம்பரோட ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்? ரிமைண்டரை கொண்டு வரணும். ஸோ கோஷியன்ட் ஒன்று மைனஸ் பண்ணுவோமா? மைனஸ் பண்ணா 7 வரும். இங்க ஆல்ரெடி 1 இருக்கு. 1ஐயும் 11ஐயும் ஆட் பண்ணா 1 + 11 நமக்கு 12 வரும். அப்ப இங்க 1 எடுத்துட்டு இதுக்கு பதிலா என்ன போடலாம்? 12 போட்டுக்கலாமா? 12. இப்போ 125 வருது. 125ல இருந்து எதை மைனஸ் பண்ணும்? 8 7s 56 மைனஸ் பண்ணும். 125ல இருந்து 56 மைனஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா 120ல முத 50 மைனஸ் பண்ணுங்க. 120ல 50 மைனஸ் பண்ணா 20 போச்சு, இங்கேயும் 20 போச்சுன்னா 30 இருக்கும். இங்க 100 இருக்கும். 100 - 30 வந்து 70. இப்போ 70 இருக்கு. இங்க 70 ஒரு 5 75 இருக்கு -6. அப்ப இதுல இருந்து 5 எடுத்தா 70 ஆயிருவாங்க. இதுல இருந்து 5 எடுத்தா அதுலயும் 5 எடுத்தா இவங்க 70 ஆயிடுவாங்க. 70ல இருந்து 1 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 69. புரியுதா? 75 125ல இருந்து 56 ஃபர்ஸ்ட் 120 50 மைனஸ் பண்ணுங்க. பண்ணா நமக்கு 70 வரும். சோ இந்த 5 அப்படியே போடுங்க. இதுல இருந்து 6 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணா 69, ஓகேவா? சோ 69/6/11 என்ன வரும்? எவ்வளவு டைம்ஸ் போகும்? 6 டைம்ஸ் போகும். 6 டைம்ஸ் போட்டா என்ன வரும்? 66. ரிமைண்டர் என்னது? ரிமைண்டர் 3 இங்க பக்கத்துல கொண்டு போனோம். புரியுதா? நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? 34 34 - 8 6 48 நெகட்டிவ்ல வருது. 34 இங்க இருக்கு. இப்போ பிளாகையும் ப்ரீவியஸ் கொஸ்டினும் மல்டிப்ளை பண்ணா 48 வரும். அப்ப 34ல இருந்து 48 மைனஸ் பண்ணா நெகட்டிவ்ல வரும். அப்ப நெகட்டிவ்ல வந்தா என்ன பண்ணணும்? கோஷியன்ட்ல ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி எழுதிட்டு 5, அப்ப 6 இருந்துச்சு 5 எழுதிட்டு இந்த 11 இந்த 3யோட ஆட் பண்ணும். 11 + 3 என்னது? 14. அப்போ என்ன வரும்? 144 வரும். ஸோ அந்த 11 + 3 அடிச்சு நான் 14 எழுதிக்கவா? ஸோ இங்க இங்க நமக்கு என்ன வரும்? 1 இங்க 4 இருக்கு. இங்க ஒரு 14 போட்டு 144. இப்போ 144 11ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 144 11ஆல டிவைட் பண்ணா 11 × 12 டைம்ஸ் நமக்கு கரெக்டா வரும், கரெக்டா? 11 × 12 பண்ணா இப்போ 144ல என்ன பண்ணணும்? இதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிட்டு தான் டிவைட் பண்ணணும். அதை மறந்துடக்கூடாது. 144 - 8 5 40. 144ல இருந்து இந்த கோஷியன்ட் நம்மளோட பிளாகையும் நமக்கு ப்ரீவியஸ் கோஷியன்டையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். அதை மறந்துடக்கூடாது. 144 - 40 அப்ப என்ன வரும்? 104 வரும். 104 வருதா?
ஸோ 104 எவ்வளோ டைம்ஸ் போகும்? 9 டைம்ஸ் போகுமா? ஸோ பாயிண்ட் வச்சு இங்கே 9 போட்டுக்கிறேன். அப்போ 9 டைம்ஸ் போச்சுன்னா 99 போயிடும். அப்போ 99 போச்சுன்னா ரிமைண்டர் என்ன இருக்கும்? 5 இருக்கும். இந்த 5 இங்கே போட்டு இங்கே 0 ஆட் பண்ணிக்கோங்க. 50 ஆயிரும். 50 மைனஸ் 9 8s are 72. அப்ப என்ன வரும்? 50 ல இருந்து 72 மைனஸ் பண்ண என்ன வரும்? நெகட்டிவ்ல வரும். அப்ப நெகட்டிவ்ல வந்து எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? கோஷியன்ட்ல ஒன்ன மைனஸ் பண்ணிட்டு கோஷியன்ட்ல ஒன்ன மைனஸ் பண்ணி எழுதிட்டு 9 இருந்துச்சு 18 எழுதிட்டு இந்த 11 இந்த 5 ஓட ஆட் பண்ணி எழுதணும். 11 plus 5 எவ்வளவு? 16. நான் சேர்த்து எழுதிரவா? 11 plus 5 16. So 16. ஓகேவா? இப்போ 160 இருக்கா? 160 minus 8 into 8. 160 minus 8 into 8 எவ்வளவு? 64. 160 ல 64 போச்சுன்னா ரிமைண்டர் எவ்வளவு? 96. புரியுதா? 160 ல 64 போணும். முதல்ல 60 தூக்கிடுங்க. தூக்கினா இங்கேயும் 60 போயிருமா? 100 ல இருந்து 4 போச்சுன்னா ரிமைனிங் 96. இப்போ 96 by 9 நமக்கு என்ன வரும்? 96 by 9 னா 8 டைம்ஸ் தான் வரும். 9 டைம்ஸ்னா 99 இருந்தா தான் 9 டைம்ஸ் போக முடியும். 8 டைம்ஸ்னா எவ்வளவு? 88. அப்ப இங்க 88 போடுங்க. 88 போக ரிமைண்டர் என்னது? நமக்கு 8 இங்க போடுங்க. ஓகேவா? சோ இதுக்கு அப்புறம் நம்ம பண்ண வேணாம். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். கிளியர்? புரியுதா? சோ அப்ப ஆன்சர் என்னது? 75.88. இதுதான் ஆன்சர். 75.88. இதுதான் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? இந்த क्वेश्चन புரியுதா? இந்த क्वेश्चन புரியுதா? நான் 11 போலா எடுத்துட்டு 8 மட்டும் ஃபிளாகா எடுத்துக்கிறேன். நீங்க 1 போலா எடுத்து 18ஐயும் ஃபிளாகா எடுத்துக்கலாம். தப்பு கிடையாது. ஏன்னா கால்குலேஷன்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். சோ அதனால என்ன பண்றேன்? 11 நம்ம போலா எடுத்துட்டு 8 ஃபிளாகா எடுத்துக்கிறேன். கிளியர்? நெக்ஸ்ட் क्वेश्चन போகவா? இது பாருங்க. இந்த क्वेश्चन பாருங்க. 7 4 5 8 டிவைட் பண்றதுக்கு 127 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? 12 நான் போலா எடுத்துட்டு 7 ஃபிளாகா எடுத்துக்கிறேன். ஏன்னா 1 வச்சு 27 வச்சா 27 பெரிய நம்பரா இருக்கும். கால்குலேஷன்ஸ் பெருசா இருக்கும். சோ அதனால 12 நான் வந்து போலா வச்சுட்டு 7 வந்து ஃபிளாகா வச்சுக்கிறேன். கிளியரா? இப்ப சால்வ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் 12க்கு 72 எடுத்துக்கலாமா? சோ ஒரு டிஜிட்னால இங்க ஒரு லைன் போட்டுக்கிறேன். 12க்கு 72 எவ்வளவு டைம்ஸ் போகும்? 6 டைம்ஸ் போட்டா 72 வரும். 74 இருக்கு. 6 டைம்ஸ் போட்டா 72 வரும். அப்ப 6 போட்டுட்டு ரிமைண்டர் 2 இங்க போடுங்க. அப்ப 25 minus 7 6 are 42. 25 ல இருந்து 42 மைனஸ் பண்ணா கண்டிப்பா நெகட்டிவ்ல தான் வரும். அப்ப என்ன பண்ணணும்? நெகட்டிவ்ல தான் இருக்கும். நெகட்டிவ் செஞ்சலாம் பார்க்க வேணாம். 25 ல இருந்து 72 மைனஸ் பண்ணா கண்டிப்பா 25 minus 7 into 6 42 மைனஸ் பண்ணா கண்டிப்பா மைனஸ்ல தானே வரும். சோ இந்த வேல்யூ சின்னதா இருக்கு, இது பெரிய நம்பரா இருக்கு. அப்படி வரக்கூடாது. இதுதான் பெருசா இருக்கணும், அது சின்ன நம்பரா இருக்கணும். சோ இப்போ 7 into 6 னா 42 வருது. 25 ல 42 மைனஸ் பண்ணா கண்டிப்பா நெகட்டிவ் தான் வரும். அது இப்ப என்ன பண்ணணும்? ஒரு கோஷியன்ட்ல ஒரு நம்பரை ரெடியூஸ் பண்ணிடணும். அப்ப 6 என்ன ஆகும்? 5 மாறும். 6 வந்து 5 மாறும். இங்க இருக்கிற 12 அங்க ஆட் பண்ணணும். அப்ப 12 இங்க ஆல்ரெடி 2 இருக்கு. அதோட 12 ஆட் பண்ணா 12 plus 2 என்னது? 14. அப்போ 14 இங்க எழுதணும். ஓகேவா? 14 இங்க எழுதிக்கணும். 145 வருதா? புரியுதா? கிளியர்? சோ நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? 145 வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 145 வந்து இந்த 7 into 5 ஆல மைனஸ் பண்ணணும். அத நம்ம யூசுவலா பண்ணுவோம். 145 மைனஸ் நமக்கு flag வந்து 7, previous question வந்து 5, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 7 5s are 35. சோ இதுல 35 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 110 வருது. இப்போ இந்த 110 12 ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு டைம்ஸ் போகும்? 12க்கு எவ்வளவு டைம்ஸ் போகும்? 18 1 8 9 டைம்ஸ் போகுது. பாருங்க 9 டைம்ஸ் கரெக்டா வருதா? 108 ன்னு வரும். அப்போ 9 இங்க போட்டுட்டு 108 போக ரிமைண்டர் நமக்கு ரிமைண்டர் 2 இங்க போடணும். ஓகேவா? இப்போ 28 வருதா? இங்க 28 வருதா? இப்போ 28 ல இருந்து எதை மைனஸ் பண்ணும்? 9 7s are 9 7s are எவ்வளவு? 63. அப்ப 28 ல இருந்து 63 மைனஸ் பண்ண நமக்கு என்ன வரும்? கண்டிப்பா நெகட்டிவ்ல தான் வரும். அப்ப நெகட்டிவ்ல தான் வரும்னா என்ன பண்ணும்? கோஷியன்ட்ல ஒண்ண மைனஸ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு இருக்காதீங்க. நெகட்டிவ் வரும்னா தெரிஞ்சிருச்சு, அது கண்டிப்பா நெகட்டிவா தான் வரும்னா அதை சால்வ் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சோ இங்க 8 போடுங்க. சோ இங்க ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு. இப்போ இந்த 12ஓட இது ஆட் ஆகும். 2 plus 12 என்ன வரும்? 14 வரும். ஓகேவா? இதை எரேஸ் பண்ணி 14 எழுதிருங்க. இதை எரேஸ் பண்ணிட்டு
இதுல 14 எழுதிருங்க. 8 இருக்கு ஆல்ரெடி, இப்ப 14 இதுல வருது. அப்ப என்ன வரும்? 148 வருது. 148 மைனஸ் இங்க 8 7s are 56. 148 56 வச்சு மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 48 ரெண்டுலயுமே தூக்கிடுங்க. அப்ப இதுல 48 போச்சுன்னா ரிமைண்டர் என்ன வரும்? 8 வரும். சோ இப்ப 100ல இருந்து 8 மைனஸ் பண்ணுங்க. 100ல 8 மைனஸ் ஆனா என்ன வரும்? 92 வரும். இப்ப 92 12க்கு எவ்வளவு டைம்ஸ்க்கு போகும்? 8 டைம்ஸ்னா நமக்கு 96 வந்துரும். சோ திரும்பி என்ன வரும்? நமக்கு 8 டைம்ஸ் இல்லாம 7 டைம்ஸ் தான் நமக்கு கரெக்ட் ஆகும். 7 டைம்ஸ்னா நமக்கு 84. அப்ப 7 இங்க போடுங்க. சோ 84 போக ரிமைண்டர் இங்க 6 8. அப்ப 8 அங்க போடுங்க. ஓகேவா? புரியுதா? கிளியரா? சோ நெக்ஸ்ட் இப்போ நம்பர் இல்ல. நெக்ஸ்ட் நமக்கு நம்பர் இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? நம்பர் இல்லைன்னா என்ன பண்ணிக்கணும்? 0வா அதுக்கு பதிலா பக்கத்துல போடணும். ஏன்னா இதுக்கு பக்கத்துல நம்பர் இல்ல, அந்த 8 நமக்கு ரிமைண்டர் மட்டும் இருக்கு. அப்ப நம்பர் இல்லைன்னா அந்த நம்பருக்கு பதிலா 0 போட்டுப்போம். 80 மைனஸ் 7 into 7. 80 மைனஸ் 7 into 7 என்னது? 49. இப்ப 80ல இருந்து 49 மைனஸ் பண்ணுவோமா? நீங்க 80ல இருந்து 50 மைனஸ் பண்ணிருங்க. பண்ணிட்டு ஒரு 49 தான் ஆக்சுவலா மைனஸ் பண்ணணும். நம்ம 50 மைனஸ் பண்றதா ஒரு நம்பரை ஆட் பண்ணி எழுதிருங்க. அப்ப ஈஸியா இருக்கும். 80ல இருந்து 50 மைனஸ் பண்ணா 30. அப்போ எவ்வளவு வரும்? 31 வரும். சோ அப்ப 31 divided by 12. அப்ப எவ்வளவு டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வரும். 2 times 24, remainder 7. so இதுக்கு அப்புறம் நம்ம பண்ண வேணா, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆன்சர் என்னது? 58.72. இதுதான் ஆன்சர். கிளியரா? புரியுதா? நான் செஞ்சது புரியுதா? டவுட் எதுவும் இல்ல? கிளியரா புரியுதுல? இதுல மட்டும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த நம்பர் வருதுன்னா கண்டிப்பா மைனஸ் பண்ணி தான் டிவைட் பண்ணும். அந்த இடத்துல கன்ஃபியூஷன் வராம பாத்துக்கோங்க. சோ ஒரு ரிமைண்டர் போடுறோம் அப்படின்னா ரிமைண்டர் போட்டு ஒரு நம்பர் செட்டா மாத்திரலாம், அந்த நம்பரை அப்படியே டிவைட் பண்ணிடக்கூடாது. நம்ம அப்படியே பழகி இருக்கோம். லாங் டிவிஷன் நம்ம இவ்வளவு நாள் பண்ணும்போது ரிமைண்டர் போடுவோம், அங்க நம்பர் என்னன்னு பார்த்தா அதை அப்படியே டிவைட் பண்ணுவோம். அப்படியே தான் பழகி இருக்கோம். சோ அந்த பழக்கது ஹேபிட்டுக்கு நமக்கு அந்த இது வந்துடும். சோ அதனால என்ன பண்ணுங்கன்னா அப்படி பண்ணாதீங்க. அந்த நம்பர் வந்ததும் கண்டிப்பா இங்க இருக்கிற பிளாகோட இந்த ப்ரீவியஸ் கோஷன்ட மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிட்டு தான் நமக்கு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணணும். ஓகேவா? சோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. நம்ம ஸ்பீடா நம்ம ஒரு 10 சம் பண்ணும்போது 11 சம்ல நம்ம டக்குன்னு இத மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ அதை மட்டும் கேர்ஃபுல்லா பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? சோ இது வரைக்கும் கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் போயிரலாமா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन நமக்கு என்னன்னா 3517 டிவைடட் 127. இப்போ நான் எழுதிக்கிறேன். so 3517 divided by 127. அப்ப 12 வந்து போலாவும் 7 வந்து ஃபிளாகாவும் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ஒரு டெசிமல் ஒரு இதனால ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இங்க எனக்கு 35 இருக்கு. 12க்கு எவ்வளவு டைம்ஸ் போகும்? 35 னா 2 டைம்ஸ் தான் கரெக்ட்டா இருக்கும். 3 டைம்ஸ் போனா 36 ஆயிரும். சோ 2s are 12 2s are 24. அப்ப 35ல 24 போனா ரிமைண்டர் எவ்வளவு வரும்? 11 வரும். சோ இந்த 11 இங்க எழுதிப்போம். அப்போ 111 minus 14. அப்போ 111ல இருந்து 14 மைனஸ் பண்ணணும். புரியுதா? ஏன்னா இங்க இருக்கிற பிளாகும் ப்ரீவியஸ் क्वेश्चन 14 மைனஸ் பண்ணணும். அப்போ 111ல இருந்து 14 மைனஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 11 இந்த 11 மைனஸ் பண்ணுங்க. அப்ப இதுல இருந்து 11 தூக்கிட்டீங்கன்னா 3 வரும். அப்ப 100ல இருந்து 3 மைனஸ் பண்ணா 97 வரும். அப்ப 12 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு எவ்வளவு டைம்ஸ் போகும்? 8 டைம்ஸ் போனா 96 வரும். அப்போ இங்க 8 போடுங்க, அங்க 96 போட ரிமைண்டர் 1 அங்க போடுங்க. கிளியரா? புரியுதா? இப்போ இங்க பாயிண்ட் வச்சுக்கலாமா? இங்க பாயிண்ட் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணும்? இந்த 17ல இருந்து இந்த 8 into 7 மைனஸ் பண்ணும். அப்ப 17 மைனஸ் 8 into 7 எவ்வளவு? 56. அப்ப கண்டிப்பா நெகட்டிவ்ல தான் 17 மைனஸ் 56னா கண்டிப்பா நெகட்டிவ்ல தான் ஆன்சர் வரும். சோ நெகட்டிவ்ல தான் வரும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கால்குலேஷன்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம என்ன பண்ணணும்? கோஷியன்ட்ல ஒரு நம்பரை ரெடியூஸ் பண்ணணும். இங்க என்ன டிவைசர் இருக்கோ அதை கொண்டு போயிட்டு அங்க இருக்கிற ரிமைண்டரோட ஆட் பண்ணணும். பண்ணுவோமா? சோ கோஷியன்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் இது பண்ணிருங்க. அப்ப என்ன வரும்? 7 ஆகும். இங்க என்ன இருக்கு? 12 இருக்கு. அந்த 12 கொண்டு போயிட்டு அந்த ஆல்ரெடி இருக்கிற 1ஓட ஆட் பண்ணணும். ஆல்ரெடி ரிமைண்டர் 1 இருந்துச்சு. இந்த 1ஓட இந்த 12 ஆட் பண்ணா என்ன வரும்? 137 வரும். ஓகேவா? நான் அதை எழுதிடுறேன். நமக்கு வரும். ஓகேவா? 137 வரும். இப்போ இந்த 137 7 into 7 எது? 49 ஆல மைனஸ் பண்ணுவோம். நான் இங்கே எரேஸ் பண்ணிட்டு எழுதுறேன்.
137 7 into 7 என்னது 49. அதெல்லாம் மைனஸ் பண்ணணும். எப்படி மைனஸ் பண்ணலாம்? 137 minus 49 எவ்வளவு வரும்? முதல்ல 37 இங்க இருந்து எடுங்க. அப்ப அங்க இருந்து 37 எடுக்கணுமா? சோ 37 போக 40க்குனா 3 வேணும். 37 இருந்து 40 வரதுக்கு 3. 40 ல இருந்து 9 வருது. ஏன்னா 49 ல 40 ல இருந்து 9 வரதுக்கு ஒரு 9. அப்படிதானே? சோ 3 plus 9 எவ்வளவு? 12. அப்ப ரிமைண்டர் என்னது? 12. இதுக்கு ரிமைண்டர் 37 எடுத்தா எவ்வளவு வருது? 12 வருது. சோ 100 ல இருந்து 12. இப்ப 37 போயிருச்சு. இதுலயும் 37 போயிட்டு ரிமைண்டர் 12 இருக்கு. இப்ப 100 ல இருந்து 12 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 88 வரும். ஓகேவா? சோ இந்த 88 12 ஆல இப்ப டிவைட் பண்ணோம். சோ 12 ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு டைம்ஸ் போகும்? 7 டைம்ஸ் போகும். 7 டைம்ஸ்னா 1484. அப்ப 7 டைம்ஸ் போட்டோம்னா நமக்கு அப்போ இங்க என்ன வரும்? 7 வரும். சோ இங்க ரிமைண்டர் எவ்வளவு? 4. 84 போக ரிமைண்டர் 4. 4 அங்க போடணும். அப்போ 4 0 14 வரும். கரெக்டா? நெக்ஸ்ட் 40 மைனஸ் இங்க இருக்கிற ஃபிளாக்ல இருக்க வேல்யூ ப்ரீவியஸ் கோஷியன்ட் 7 into 7 எவ்வளவு? 49. அப்போ 40 minus 49 பண்ணும்போது கண்டிப்பா நெகட்டிவ்ல தான் நமக்கு ஆன்சர் வரும். சோ நெகட்டிவ்ல வரும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கால்குலேஷன் போட்டுட்டு இருக்கணுமா? வேணாம். என்ன பண்ணணும்? கோஷியன்ட்ல ஒரு நம்பர் 7 இருக்கிறதா, அப்போ என்ன பண்ணணும்? ஒரு நம்பர் ரெடியூஸ் பண்ணிட்டு 6 எழுதணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இங்க இருக்கிற டிவைஸர் 12 கொண்டு போயிட்டு அங்க ஆல்ரெடி இருக்கிற ரிமைண்டரோட ஆட் பண்ணணும். அப்போ 12 plus 4. 12 plus 4 என்னது? 16. அப்ப 16 எழுதிக்கலாமா? இதை எரேஸ் பண்ணிட்டு நான் 16 டைரக்டா எழுதிறேன். அப்ப என்ன வருது? 160. அப்போ 160 minus 7 into 6 42. அப்போ 160 ல 42 மைனஸ் பண்ணணும். எப்படி மைனஸ் பண்ணலாம்? 160 ல முத 40 மைனஸ் பண்ணுங்க. 160 ல 40 போச்சுன்னா ரிமைண்டர் இருந்து 120. அந்த 120 ல இருந்து 2 மைனஸ் பண்ணுங்க. அப்ப எவ்வளவு வரும்? 118. ஓகேவா? சோ இப்போ 118 12 ஆல டிவைட் பண்ணோம். எவ்வளவு டைம்ஸ் போகும்? இப்போ 8 டைம்ஸ்னா 96. 9 டைம்ஸ்னா நமக்கு என்னது? 108. சோ 108 10 டைம்ஸ்னா 120. அப்போ 9 டைம்ஸ்க்கு நமக்கு கரெக்டா வருது. சோ ரிமைண்டர் என்னது? 9 டைம்ஸ் வந்து 108. ரிமைண்டர் என்னது? 10 வருது. சோ அப்ப ரிமைண்டர் 10 நான் இங்க போட்டுக்கிறேன். ஓகேவா? சோ இப்ப 10 வந்திருக்கா? ரிமைண்டர் 10 வந்திருக்கா? இனி என்ன பண்ணணும்? இந்த 10ல இருந்து இங்க ரிமைண்டர் 10 வந்திருக்கு. இங்க ஆல்ரெடி 127 வரைக்கும் முடிச்சிருக்கோம். 0 போட்டிருக்கோம். இப்ப ரிமைண்டர் 10 வந்திருக்கு. இன்னொரு 0 நம்ம ஆட் பண்ணிக்கணும். ரிமைண்டர் 10 வந்திருக்கு. சோ இங்க நம்பர் இல்லாதனால இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கணும். 100 minus 7 into 6 எவ்வளவு? 42. 100 இருந்து 42 போனா ரிமைனிங் 40. இப்ப 100 இருந்து 40 போச்சுன்னா என்னது? 60. அப்ப 42 போச்சுன்னா 58 தானே இருக்கும். அப்ப 58. ஓகேவா? 100 minus 7 into 6. நான் இந்த क्वेश्चन எழுதலையோ? சாரி 9 எழுதாம விட்டுருக்கேன். சோ அப்போ 100 minus 9 into 7 63. அப்ப 100 ல இருந்து 63 மைனஸ் பண்ணணும். இங்க வந்த क्वेश्चन அங்க எழுதாம விட்டுருந்தேன். ஓகேவா? இப்ப எழுதியிருக்கேன். ஓகேவா? இங்க 9 வந்துச்சுல, அந்த 9 நான் இங்க எழுதாம விட்டுருக்கேன். அதை இப்ப எழுதியிருக்கேன். ஓகேவா? அப்போ 0.6 இதோட நிறுத்திக்கலாம். இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிச்சுக்கலாம். 100 மைனஸ் நமக்கு என்னது? 7 into 9. 9 7s are 63. 100 ல இருந்து 63 மைனஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் 100 ல இருந்து 60 மைனஸ் பண்ணுங்க. 60 மைனஸ் பண்ணா 40 வருமா? அதுல இருந்து 3 மைனஸ் பண்ணுங்க. அப்ப 37 வருமா? அப்ப 37 by 12 னா இங்க 3 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் 1 வரும். சோ இதோட நீங்க ஸ்டாப் பண்ணிருங்க. ஆக்சுவலா இதோடயே நமக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம். 69 ஓடயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் 3 டிஜிட்டும் எடுத்துக்கோம். ஓகேவா? சோ இப்ப ஆன்சர் என்னது? 27.693. இதுதான் ஆன்சர். கிளியர்? புரியுதா? இன்னொரு தடவை சொல்லணுமா? இது புரியுதுல? சோ டவுட்ஸ் இல்ல? சோ இன்னொரு தடவை இதை கிளியர் பண்ணணுமா? இன்னொரு தடவை சொல்லிக்கவா இந்த கொஸ்டினை? இன்னொரு தடவை எரேஸ் பண்ணிட்டு நீட்டா சொல்லி தரவா இதை? ஏன்னா நடுவில் நான் 9 போடாம அங்க விட்டுருந்தேன்ல. சோ அதனால ஏதாவது கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா நான் திரும்பி ஒரு தடவை சொல்றேன், பாத்துக்கோங்க. திரும்பி ஒரு தடவை இந்த கொஸ்டினை சொல்றேன். ஸோ என்ன இருக்கு? 3517. இங்க என்ன இருக்கு? 12 போலாவும் 7 ஃபிளாகாவும் வச்சுக்கணும். ஒரு டிஜிட்னால இங்க ஒரு லைன் போட்டுக்கணும். ஸோ 35ன்றதுனால 2 டைம்ஸ்க்கு 24க்கு போகும். 24 இருந்து மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 11 வரும். ஸோ இந்த 11 இங்க போட்டுக்கிறேன். ஸோ இப்போ 12
7 into 2 14, 14 minus 1 1 இருந்து 14 மைனஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் 11 மைனஸ் பண்ணுங்க. ரிமைண்டர் நமக்கு 11 போச்சுன்னா 3 இருக்கும். 100 இருந்து 3 மைனஸ் பண்ணா 97 வரும். இப்போ 97 12க்கு எவ்வளவு டைம்ஸ் போகும்? 8 டைம்ஸ்க்கு கரெக்டா வரும். ஸோ 8 டைம்ஸ் போட்டா நமக்கு 96, ரிமைண்டர் 1 இங்க வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 17 மைனஸ் 8 7s are 56. கண்டிப்பா நெகட்டிவ் டேர்ம் தான் வரும். ஸோ அதுக்காக என்ன பண்றோம்? இங்க நம்மளோட கோஷியன்ட்ல ஒன்னு மைனஸ் பண்ணி எழுதிட்டு அது 8 இருந்ததை 7 எழுதிட்டு நம்மளோட டிவைசரை கொண்டு போயிட்டு அங்க இருக்க ரிமைண்டரோட ஆட் பண்ணோம். அப்ப என்ன வரும்? +12. அப்போ இங்க ஆல்ரெடி இந்த ரிமைண்டர் 1 + 12 என்ன வரும்? 13 ஆகும். ஓகேவா? இதை எரேஸ் பண்ணி நீங்க டைரக்டா 13 எழுதிக்கோங்க. ஸோ இங்க என்ன வரும்? 13 ஆகும். 137 ஆகுதா? இப்போ இந்த 137 எதால மைனஸ் பண்ணும்? 7 into 7 49. 137 minus 49. ஃபர்ஸ்ட் 37 இங்க இருந்து தூக்கிடுங்க. அப்ப இங்கேயும் 37 போச்சுன்னா ரிமைண்டர் என்ன வரும்? 12 வரும். அப்ப 100 இருந்து 12 போச்சுன்னா 88. அப்ப 12க்கு 88னா எவ்வளவு டைம்ஸ் போகும்? 7 டைம்ஸ் போச்சுன்னா 84 வரும். 7 டைம்ஸ்னா நமக்கு 7 டைம்ஸ்னா 84 வரும். ரிமைண்டர் நமக்கு என்ன? 4 வரும். இப்போ 4 இங்க வேற நம்பர் இல்லாதனால 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ 40. இப்போ 40 minus 7 7s are 49. கண்டிப்பா நெகட்டிவ்ல 40ல இருந்து 49 மைனஸ் பண்ணா கண்டிப்பா நெகட்டிவ்ல தான் வரும். சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க இருந்து கோஷியன்ட்ல ஒரு நம்பரை ரெடியூஸ் பண்ணி எழுதிட்டு அங்க இந்த 12 ஆட் பண்ணுவோம். சோ எழுதுவோமா? சோ இது 6 ஆகும். இங்க 12 ஆட் பண்ணோம்னா 16 ஆகும். அப்ப என்ன வரும்? 160 ஆகும். 4 + 12 16 160 ஆகும். ஓகேவா? இங்க ஆல்ரெடி 4 இருந்துச்சு. இப்ப 12 ஆட் பண்ணி 160 போடுறேன். 160 minus 7 6 are 42. இப்போ 160ல இருந்து 42 மைனஸ் பண்ணுவோமா? 160ல இருந்து 42 மைனஸ் பண்ணோம்னா 40 மைனஸ் பண்ணா 120. 120 இருந்து 2 மைனஸ் பண்ணா 118. ஸோ 118 இப்போ 12 டிவைட் பண்ண நமக்கு எவ்வளோ டைம்ஸ் போகுது? 9 டைம்ஸுக்கு 108 வரும். ஸோ ரிமைண்டர் என்னது? 10. அப்போ 9 போடுங்க, ரிமைண்டர் 10 போடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இன்னொரு 0 ஆட் பண்ணா 100. 100 மைனஸ் 9 7s are 63. 100 63 மைனஸ் பண்ணா எவ்வளோ வரும்? 37. ஏன்னா 60 மைனஸ் பண்ணா 40, 3 மைனஸ் பண்ணா 37. So 37க்கு நான் டிவைட் பண்ணனும். 12ஆல டிவைட் பண்ணனும் நினைச்சேனா எவ்வளவு டைம்ஸ் போகும்? 3 டைம்ஸ் போகும். ரிமைண்டர் எனக்கு 1 வரும். பட் நான் இதோட இன்னமும் நமக்கு சம்ஸ் எடுத்துட்டு போலாம். பட் இதோட நான் என்னோட வேல்யூவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட் எழுதியாச்சு. சோ 2 டிஜிட்டோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சோ ஆன்சர் என்னது? 27.693. கிளியர்? புரியுதா? சோ இந்த क्वेश्चन புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? So 7 0 1 2 3 4 5 6 7 டிஜிட் இருக்கு. இந்த 7 டிஜிட்ட 823 அதாவது 3 டிஜிட்டால டிவைட் பண்ண போறோம். 7 டிஜிட் 3 டிஜிட்டால டிவைட் பண்ணாலும் நமக்கு என்ன இருக்கு? இங்க 823 இருக்கு. அப்ப 823 நம்ம 82 × 3 எடுத்தா எப்படி நம்மளால சால்வ் பண்ண முடியும்? பெரிய கன்ஃபியூஷன் இருக்குல்ல. 82ங்கிறது பெரிய நம்பர். ஸோ எப்படி இதை போலாவும் அதை ஃபிளாகாவும் வச்சு சால்வ் பண்ண முடியும்? ஸோ இது எப்படி சால்வ் பண்றது, இது எப்படி நம்ம இது பண்ணுவோங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோல பார்த்ததை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் போட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கிளியர்? தேங்க்யூ.